ரேஷன் அரிசி இருந்தால் போதுங்க, பிரமாதமான ஒரு தக்காளி சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன படியில் ஒரு படி எடுத்திருக்கேன். 4-5 முறை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. ரேஷன் அரிசியில் வெள்ளை சாதமாக நம்ம சாப்பிட்றத விட இது போல் வெரைட்டி ரைஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி, நல்ல கனிஞ்ச தக்காளியாக 7லேருந்து 8 தக்காளி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் முறித்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி. அவ்வளோதாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். கடலெண்ணெய் நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெயில் சமைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை உள்ளே சேர்த்துக்கலாம். கரட்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பேஸ்ட் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 15 போல் சின்ன வெங்காயம் முறித்து அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு நல்லா கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கோங்க, அதுதான் சுவை நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் போல் தக்காளி வதங்கட்டும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு சின்ன படியில் ஒரு படி அரிசி அப்படின்னா 4 படி தண்ணி சேர்க்கணும். இப்போ ஒரு படி அரிசிக்கு 4 படி தண்ணி சேர்த்தாச்சு. அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதோட சாறையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போதைக்கு ஊற வச்சுருக்க அந்த ரேஷன் அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வெயிட்டர் எல்லாம் போட்டு 4லேருந்து 5 விசில் போல் விட்டுக்கோங்க. ரேஷன் அரிசினால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ரெடி. இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.